அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏஎல்பி என்னும் ஒரு காலக்கணிதம் ஜாதகத்தை எங்களுக்கு கொடுத்த ஐயா வதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை எங்களுக்கு பயிற்சியில் எல்லா வகையிலும் பொறுமையாக இருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறது படிக்க வச்சு அதை ஞாபகத்தில் கொண்டு வர்ற அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மென்பொருளில் வந்திருக்கிறதுனால மிக ஈஸியாக இருக்குது எல்லாருக்குமே. அந்த பாரம்பரியங்களில் திசா புத்தி நாதன் போட்டு வரக்கூடிய கண்டுபிடிச்சி வர்றதுக்கான நேரங்காலங்களை இங்கே ரொம்ப எளிமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா. இன்னொரு விஷயம், இந்த சூப்பர் சிங்கரில் வர்ற மாதிரி ஒரு தெரியாத ஒரு பையனை கூட பாட வச்சு, அந்த கோச்சுகள்லாம் வச்சு பாட வச்சு அவங்கள பாடகராகவே ஆக்கி விடுற மாதிரி இங்கே ஜோதிடம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆர்வம் இருந்தாலே அவங்க நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நம்மளை பகுதி நேரமாகவோ விருப்பம் உள்ளவர்கள் தொழில் முறையாகவோ செய்கிறதுக்கான எல்லா வகையும் அவங்க செஞ்சு கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி மாதிரியே அது வேலை செய்கிறாங்க எல்லாருமே. அதில் சொன்னாங்க, யாருக்குமே எந்த ஆசிரியருக்கும் நான் எந்த விதமான இதுவுமே கொடுக்கறது கிடையாது, எல்லாமே தன்னுடைய தன்னார்வமாக தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கிளாஸில் ஏன் போர் அடிக்கலை அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டை ஒருத்தங்க எடுக்கிறாங்க. ஒருத்தங்க நட்சத்திர பாதங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க ராசியை சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கணிக்கிற முறை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு வகையில் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. இதில் கர்மாவை பற்றி அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. கர்மாவை பற்றி ஒரு கிளாஸே அவங்கள மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்தது. இதனால் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் இதில் இருந்தது. ரெண்டாவது இதில் நான் ஒரு 2 வருஷமாகவே ஏஎல்பி நான் ரொம்ப யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதை சாந்திதேவி மேடம் இந்த மென்பொருள் இல்லாமல் சொல்லிக் கொடுத்தாங்க. அது டைரக்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த பாதத்திலேருந்து எடுத்துங்க, இந்த பாதம் முடிய இந்த நம்பர் வரும், அப்போ இதுதான் உங்களுக்கு இந்த ஏஎல்பி இலக்கணம், இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை இந்த 62 வீடியோ பார்த்தாவே போதும். இது வேறு எந்த ஒரு ஜோதிட ஆய்வகத்துலேயும் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரியா திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து ஒரு 62 வீடியோ முன்னாடியே நமக்கு கொடுத்து அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏஎல்பி மெத்தடில் யார் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும், ஒரே மாதிரி தான் வரும், அப்படி தான் வரணும். சில பேருக்கு கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் மெதுவாக இருக்குமே தவிர ரொம்ப அருமையாக இருந்தது வகுப்புகள் எல்லாமே. அதில் உமா மேடம் எடுத்த பிரசன்ன வகுப்புகள் கொஞ்சம் நாட்கள் குறைவாக தான் இருந்தது. ஆனால் அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. கேட்குறவங்களுக்கு டக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருந்தது. அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டோம். இந்த ஏஎல்பியை தந்த புதுவுடைய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது, நான் எங்கே நிற்கிறேன், நான் இனிமேல் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு பார்க்கணுன்னா, வேர் இஸ் மை ட்ரெயின் மாதிரி இந்த ஏஎல்பி நம்ம கையில் வச்சுக்கிறது ரொம்ப 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 எளிமையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னைய கேட்டால் ஏஎல்பிங்கிறது எனி டைம் லைஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏஎல்பியை. ஏன்னா இது கையில் இருக்கும்போது நான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கி அடுத்தது நிகழ்வு நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கரெக்டாக நானே கணிச்சிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சது. இதை தந்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளாஸ் எடுக்கிற முறை, அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு யூனிவர்சிட்டியில் எப்படி வேலை பார்ப்பாங்களோ அதே மாதிரியே தான் இது. ஆய்வுன்னு கூட சொல்கிறது இல்லை, ஒவ்வொருடைய ஜாதகமும் அங்கே ஆய்வுக்கு உட்பட்டு அது பதியப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரோடதையுமே போட்டுடுறாங்க. அவங்க போட்டு யார் யார் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கணக்கிடுறாங்க. யாருக்கு டவுட் இருந்தாலும் கோச்சு வச்சு அவங்க அதை ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு ஏஎல்பிக்கும், ஏஎல்பி ஆசிரியர்களுக்கும், ஏஎல்பி சொந்தங்களுக்கும் நன்றி.